Hi friends, welcome back to my channel. Deepavali ku oru easy effort illama healthyana oru sweet da nama ipa seiya porom. Nariya perukku kulandinga irukum office poravungalukku avungalukku time spend panni sweet pandradhukku badala kadaila vaangiduvanga. But வீட்ல இருக்கிற ingredients வெச்சே ரொம்ப டேஸ்டியா ஹெல்தியான ஒரு ஸ்வீட் இப்ப எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். இதுக்கு மெயினா நம்ம பெரிய ரவை தான் எடுத்துக்கணும். பன்சி ரவை இல்ல எனி கோதுமை ரவை கூட நல்ல பெருசா இருக்கிற ரவை எடுத்தா அந்த மோட்டிச்சூர் டெக்ஸ்சர் வரும் நமக்கு. ஒரு pan-ஐ சூடு பண்ணிட்டு அதுல ஒரு டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்து அந்த ஒரு கப் ரவையிலேயே நிறைய லட்டு வரும். ஸோ ஒரு கப் ரவையை அதோட போட்டு 3 to 5 minutes நல்லா ஃப்ரை பண்ணணும். இதுதான் முக்கியம். ஸோ ஃப்ளேமை லோவாக வச்சுட்டு கறியை விடாமல் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ண உங்களுக்கு இன்னுமே அது அந்த டெக்ஸ்சர் நல்லா பரபரன்னு இருக்கும். ஸோ லட்டு செய்யும்போது அது மோட்டிச்சூர் மாதிரியே இருக்கும். அஃப்கோர்ஸ் மோட்டிச்சூர் லட்டு இஸ் வெரி டேஸ்டி. ஸோ இதுக்கு நான் தண்ணி கொதிக்க வச்சுருந்தேன். ஸோ ஒரு கப் ரவைக்கு 2 கப் சூடு தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்க போகிறோம். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த லட்டுக்கு நிறைய நெய்யெல்லாம் சேர்க்க போகிறதே இல்லை. டோட்டலாக 3 to 4 டேபிள் ஸ்பூனுக்கு மேலே ஆகாது. ஸோ இதை மூடி ஒரு 2 to 3 minutes லோ ஃப்ளேமில் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ரவையும் நல்லா வெந்துடுச்சு. தண்ணியெல்லாம் வற்றி நல்லா ட்ரையாக இருக்கு. இந்த சமயத்தில் நம்ம ஒரு கப் சுகர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நிறைய இனிப்பு வேணும்னா நீங்கள் 1.25 கப்பு இல்லை 1.5 கப்பு கூட சேர்த்துக்கலாம். நான் இதில் கொஞ்சம் இனிப்பு கம்மியாக தான் நான் சேர்த்துருக்கேன். ஸோ அது ஒரு 5 minutes எக்ஸ்ட்ரா கூட வேகிறதுக்கு ஆகும். அந்த சீனியோடு சேர்ந்து அந்த ரவையும் நல்லா வெந்து ட்ரை ஆகணும். நமக்கு கலர் வேணும் இல்லையா? ஸோ அந்த ஆரஞ்சு கலர், அதாவது சாஃப்ரன் கலர் கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா அந்த மோட்டிச்சூர் லட்டு மாதிரியே அந்த கலர் கிடைக்கணும். ஸோ கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கலாம். இதுக்கு நிறைய நெய் வேண்டாம். ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் இப்போ சேர்த்துருக்கேன். சேர்த்து அது ட்ரை ஆகிறது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். ஸோ இப்போ பாத்திரத்தில் இப்படி ஒட்டாமல் அப்படி நல்ல சுருளை அப்படி ஒரு ஓரமாக வரும். அந்த சமயத்தில் ஒரு டீஸ்பூன் பொடிச்ச ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சில பேர் பச்சை கற்பூரம் சேர்ப்பாங்க. பட் எங்களுக்கு அது பிடிக்காது. ஸோ நாங்கள் அது சேர்த்துக்கிறது இல்லை. நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சம் துளி பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெள்ளரி விதை, பொடியாக நறுக்கின நட்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அது ட்ரை ஆனதும் அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஆறினதும் நல்லாவே இது கெட்டியாயிடும். நமக்கு உருட்டை பிடிக்கிறதுக்கும் நல்லா வசதியாக இருக்கும். ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சிடலாம். சரி, அந்த டெக்ஸ்சர் கூட அதே மாதிரி தான் இருக்கும். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் வெள்ளரி விதை அண்ட் நட்ஸும் நீங்கள் அதோட சேர்த்துக்கலாம். கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வைக்கலாம். இது கொஞ்சம் சின்ன உருண்டையாக நான் பிடிச்சிருக்கேன். ஏன்னா மோத்திச்சூர் லட்டு மாதிரியே இருக்கிறதுக்கு. அது ரொம்ப நம்ம யூஸ்வல் பூந்தி லட்டு மாதிரி பெருசாக இருக்காது. கொஞ்சம் சின்னதாகவே இருக்கும். அண்ட் ரொம்ப டேஸ்டியான குயிக்காக செய்யக்கூடிய இந்த ஹெல்தியான லட்டு நீங்கள் டெஃபினட்டாக செஞ்சு பார்க்கணும். தீபாவளிக்கு ஒரு ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட்டு தான் இது. இது மாதிரி சின்ன லட்டுவாக எல்லாத்தையுமே பிடிச்சி வச்சுக்கலாம். நம்ம தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் வெள்ளரி விதையும் நட்ஸும் அலங்கரிச்சிட்டு நீங்கள் ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த ரெசிபி டெஃபினட்டாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமலாவின் கிச்சனுக்கு நீங்கள் எழுதி அனுப்பணும்.
ஏன்னா இது ஒரு குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட். நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே இந்த ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்கள் கமெண்ட் எல்லாம் எழுதி